ஆனா இப்போ அத புதுசா பண்ணிருக்கோம். அதுலதான் நான் வேலை செய்யறேன். அப்படியா? அந்த ஹோட்டலுக்கு எப்பவுமே கூட்டமே வராதேம்மா. எப்பவுமே ஓட்டிட்டு இருப்பாங்களே. உனக்கு ஏதாவது அங்க என்ன சம்பள பிரச்சனையா? ஐயோ இல்லண்ணே, முதல்ல அவளை சொல்ல விடுனே. சரி சொல்லுமா, என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லண்ணே. ஆட்டோக்காரங்க போகாத தெருவும் இல்ல, உங்க வண்டியில ஏறாத ஆளுங்களும் இல்ல. நாங்க அந்த ஹோட்டலோட அமைப்பையும் உணவோட தரத்தையும் கூட்டி இருக்கோம். இப்ப அங்க வரவங்க எங்க சாப்பாட்டை ஒரு தடவை சாப்பிட்டு பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க. ஆமா, ஏன்னா எங்க கண்மணி பெரிய சமையல் குயினு. எங்களோட தரம் உயர்ந்திருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுல எத்தனை பேரை தேடி வருவாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க ஊர் முழுக்க சுத்துறவங்க, அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்க. சொல்லுமா, என்னமா பண்ணணும் சொல்லு. ஒண்ணும் இல்லண்ணே, உங்க ஆட்டோல ஏற கஸ்டமர் கிட்ட ஜேபி ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கீங்களா, ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இல்லாம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள அங்க கூட்டிட்டு வாங்க. உங்கள மாதிரியானவங்க சொன்னா மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்படி என்ன அதுல ஸ்பெஷலா இருக்குன்னு கண்டிப்பா வருவாங்க. அப்படி நீங்க கூட்டிட்டு வந்த அன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் ஃப்ரீ. லஞ்ச் ஃப்ரீயா? நல்லா இருக்கேப்பா. அப்ப உங்களுக்கு டீல் ஓகே தானே? எங்களுக்கு டபுள் ஓகேமா. கரும்புதுன்னா கூலி வேணுமா? ஓகே தானப்பா? ஓகே ஓகேதாம்மா. ஓகே.